வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சரிசியெல்லாம் சேர்க்காம ரொம்ப ஈஸியான முறையில் ஆப்பம் எப்படி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஆப்பம். அதே மாதிரி நல்லா புசு புசுன்னு ஆப்பம் வரும். ரொம்ப அழுத்தமாகவோ எதுவுமே இருக்காது. அதனால் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஆப்பம் நல்லா வரும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிங்க. இட்லி அரிசி வாங்குவோம் இல்லையா, அதில் 2 கப் எடுத்து போடுங்க. ஒரு மெஷரிங் கப்பில் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதில் எடுத்து போட்டுங்க. நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் போட்டிருக்கேன். வேறு எந்த அரிசியுமே நான் கூட சேர்க்கல, வெறும் இட்லி அரிசி மட்டும்தான். அதுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, முழு உளுந்து, வெள்ளை உளுந்து தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு. இதை அப்படியே தண்ணி ஊற்றி 2 கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு ஊறி வரட்டும். ஊறி வந்தோன்னா அரைச்சிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இட்லி மாவு அரைச்சிருக்கேன். அதனால் அதே கிரைண்டர்லேயே போட்டு நம்ம ஆப்பத்துக்கு அரைச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் ஆப்ப மாவை போட்டுருவோம் எல்லாத்தையுமே. 5 மணி நேரம் கழித்து நான் அரைக்கிறேன். இது எல்லா மாவையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு. இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். மாவு கொஞ்சம் ஓடினதுக்கு பிறகு இப்போ மாவு 3/4 நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பதம் வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம், இன்றைக்கி காலையில் வடித்த சாதம் தான் இது. வடித்த சாதம் இருந்தாலும் சேர்த்துங்க, இல்லை முதல் நாள் வடித்த பழையது இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்குங்க. இது காலையில் வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சாதத்தை சேர்த்து அரைச்சிடுவோம். அது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஊற்றும் போது ஆப்பக்கடாயில் ஒட்டாமையும் வரும். அதுக்காகவே தேங்காய் சேர்க்குறீங்க. தேங்காய் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. இந்த பதம் வந்தோன்னே நீங்கள் மாவை வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் எடுத்து இந்த குண்டானில் எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக மூடி போட்டு மூடிடுங்க. காலையில் மாவு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். காலையில் இது மாதிரி தான் நல்லா புஷ்ஷுன்னு மாவு உப்பி வந்துடுச்சு, நல்லா பொங்கி வருது. இதில் இப்போது நான் தேங்காய் தண்ணியை உடைக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக உடைக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் தண்ணியையும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காய் பால் செய்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வெல்லம் தான் அதிகமாக சேர்ப்போம். வெல்லம் போட்டால் தான் நல்லா பிடிக்குங்கிறதுனால. அதனால் நான் வெல்லத்தை காலையிலே எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடுறேன். அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சி வரும் தேங்காய் பாலுக்கு. தேங்காய் நல்லா 2 தேங்காய், முழு தேங்காயை நல்லா திருவி வச்சுருக்கேன். 5 to 6 ஏலக்காய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா திக்கு பாலை நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. தேங்காய் பால் பிழிஞ்சாச்சு. அதில் நம்ம கரைஞ்ச வெல்லத்தை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இனிப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்ததுனால இனிப்பு எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதில் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு ஓரளவுக்கு நல்லா எடுத்து காட்டும். இப்போ நான் சொன்னால் இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி ஊற்றி பாருங்கள். ஆப்பம் ரொம்ப நல்லாவே வரும். இதில் பச்சரிசி சேர்க்கல, ஜவ்வரிசி சேர்க்கல, புழுங்கல் அரிசின்னு எதுவுமே சேர்க்கல, வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் இட்லி அரிசி மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.